யாருக்குடா வயசாச்சு? பக்கத்துல போற எங்க ரஜினியோட ஆட்டத்தை பாத்துக்கிறேன். இது நம்ம கை வந்த கல்ல. இல்ல அங்கிள், உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்ல? வயசாச்சு. நீங்க உள்ள உட்காந்து பாருங்க. என் வயசு. உட்காருங்க மாப்பிள. ரொம்ப வருஷமா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதாவது ரஜினிக்கு வயசாயிடுச்சு, அவர் ரசிகர்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு. அவர் இனிமேல் சூப்பர் ஸ்டார் இல்லை, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டு அவரோட இமேஜை கெடுக்க அவரை எதிர்க்கிற சில கூட்டம் ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க. சொன்னவங்க எல்லாருமே சொல்லி சொல்லி வயசாகி காணாம போயிட்டாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் அதே இடத்துல அதே உயரத்துல சும்மா கம்பீரமா கெத்தா இருக்காரு. அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மை, தொழில் பக்தி, அவர் ரசிகர்கள் மீது வச்சிருக்கிற பாசம், ரசிகர்கள் அவர் மீது வச்சிருக்கிற மரியாதை, அதை விட வெறித்தனமான அன்பு, இது எல்லாத்தையும் விட நல்ல மனசு. எல்லதா உழைச்சி கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றிக்கு காரணம் நான் இல்லைங்க, நீங்க தான். என்னை ஓல வைத்த தமிழக மக்கள் தான், என்னை இயக்கிய டைரக்டர்கள் தான் அப்படின்னு குழந்தை சிரிப்போட சொல்றாரு. அந்த குழந்தை மனசு தாங்க இவ்வளவு உயரத்துல அவர் சூப்பர் ஸ்டாரா ஜொலிக்க காரணம். எம்ஜிஆர் முதல் இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயன் வரைக்கும் அந்த நேம் ஒரு பக்கம் மாறிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த்ன்ற காந்த சக்தி மக்கள் மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. இதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அவ்வளவுதான், ரஜினி முடிஞ்சு போச்சு. இது 40 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 வருடம் படேசோடதான் முடிஞ்சு போச்சு, தினேஷ் அப்படின்னு. சரி, அவங்களும் தப்பு சொல்றதுக்கு இல்லை. அதுவும் பார்த்தாங்க, என்னடா இந்த குதிரை ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு. 10 வருஷம் பார்த்தாங்க, 20 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, 40 வருஷம் ஓடிட்டே இருக்கு. இது என்னடா இது? புறாமே வரத்தான் செய்யும், உயிரெல்லாம் எரியத்தான் செய்யும். நான் என்ன பண்றதுங்க? நான் ஓடல, நீங்க ஓட வச்சிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, ரஜினிக்கு வயசாயிடுச்சு தான், அதுதானே இயற்கை. அதை என்னைக்குமே அவர் மறைச்சதில்லை. ஆனா இந்த வயசுலயும் அவர் படம் 1000 கோடி ரூபாய் வசூல் பண்ணுது. வருஷத்துல 3 படம் வெளிவருது. அப்படின்னா அவர் சாதாரண பிறவி இல்லைங்க, அதிசய பிறவி. ஒருத்தருக்கு என்ன வயசாச்சுன்னு பார்க்கக்கூடாது, என்ன பண்றாருன்னு தான் பார்க்கணும். ஒரு காலத்துல அவருக்கு போட்டியா இருந்த, அவருக்கு ஜோடியா நடித்த பல பேர் பின்னாடி அவருக்கு அப்பா அம்மாவா நடிக்க வந்துட்டாங்க. இந்த பெருமை இன்னொருத்தருக்கும் உண்டு, அவர் தான் கமல்ஹாசன். அவர் கூட இந்தியன் 2 படத்தோட முடிச்சுக்க போறாரு. ஆனா தலைவர் மட்டும்தான் 69 வயசுலயும் 166 நாட் அவுட். ஆட்டம் இன்னும் முடியல. இந்த வயசுலயும் மக்களை மகிழ்விக்க இன்னும் 3 படம் லிஸ்ட்ல இருக்கு. இப்படிப்பட்ட உன்னதமான கலைஞரை தலைவரை போற்றி கொண்டாட வேண்டாமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்கும் வயசானவங்க. அவருக்கு ரசிகர்கள் ஸ்ட்ரென்த் இல்லை, நாங்க தான் யூத்து, நாங்க தான் கெத்து அப்படின்னு சொல்லுற ஒரு சில பேருக்கு அண்ட் ரஜினியை மட்டம் தட்டி அவர் பேரை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிற ஒரு சில ஊடகங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்க விரும்புகிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அஜித் விஜய் ரசிகர்கள் ஆரம்ப காலத்துல இருந்து இருக்க ரசிகரை இருக்கிறவங்க அடுத்து சிம்பு தனுஷ் வந்ததும் மாறிட்டீங்களா என்ன? இன்னும் அவங்க படம் வந்தாலும் வரலைனாலும் அஜித் விஜய் ரசிகர்களாக தானே இருக்கீங்க. அப்படி இல்லைன்னா அவங்க உண்மையான ரசிகரே இல்லை. அப்படிதான் 2 கையும் 2 காலும் போனா கூட காலின்றவன் பொழைச்சுப்பான் சார், கேட்டா பையன் சார் இந்த காலி அப்படின்ற வசனத்தை சொன்ன காலத்துல இருந்து இன்னைக்கு பேட்டே பராக் அப்படின்னு சொல்ற வரைக்கும் எல்லாரும் ரஜினி ரசிகர்களும் அப்படியே தான் இருக்காங்க. இந்தியாவிலே அதிக ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கிற ஒரே ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். இப்போ இருக்கிற ஒரு சில நடிகரோட ஃபேன்ஸ் இந்த காலத்து இருக்கிற ஃபேன்ஸ் மட்டும்தான். அந்த காலத்து ஆளுங்க யாரும் ஃபேனாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ரஜினிக்கு மட்டும்தான் அந்த காலம், இந்த காலம், இனிமேல் வரப்போகிற காலம் அப்படின்னு 6 முதல் 60 வரை எல்லாரும் அவர் ஃபேன்ஸ் தான். நம்பிக்கை இல்லைனா நேற்று பிறந்த குழந்தைகிட்ட போய் கேட்டு பாருங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு. மரணம் மாசம் மரணம் டஃப் தரணும், அதுக்கு அவன் தான் வரணும்னு பாட்டு பாடும். மேலும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தலைவரை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் அப்லோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்ட்ரெஸ்டிங் அப்லோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.